GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இல்லை, இந்த சஞ்சார் சாதி ஆப் அப்படிங்கிறது வந்து ஹராஸ் பண்ணி இங்கே ஒரு மோனோபாலியையும் அங்கே ஒரு டிஜிட்டல் பாசிசத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இதுல வேற என்ன குழப்பங்கள் இதுல வந்துருச்சுன்னு பார்க்கலாம். ட்ரேஸ் பண்ணப்பட்டது மொபைலை வந்து திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 லட்சம் தான். மொபைலை பிளாக் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 42 லட்சம். அப்போ நீங்க அந்த கம்பேரிட்டிவா பாருங்க, அது உங்களோட டிவைஸை பாதுகாக்கல. சைபர் செக்யூரிட்டிக்காக இந்த நாடு பட்ஜெட் அலோகேட் பண்ணுவது என்ன? சைபர் சேஃப்டியை பற்றி அவேர்னஸுக்காக இந்த பட்ஜெட் ஒதுக்குவது என்ன? வெறும் வீடியோவாக போடுவது அல்ல. மக்களாட்சி நாடாக நம்ம கருதப்படும் பொழுது மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவது என்பது அரசின் தலையாய கடமை. குடிமக்கள் அனைவரையும் சந்தேக பார்வையோடு பார்ப்பது சரியா? இது இந்த மக்களாட்சி தத்துவத்துக்கு சரியானதா? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தொழில்நுட்ப வல்லுநர் திரு முரளிகிருஷ்ணன் சின்னதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சஞ்சார் சாத்தி இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் இந்தியா முழுக்கவே இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. கடந்த ஒரு 3 நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் 3 விதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நவம்பர் 28ஆம் தேதி இந்த ஒரு அப்ளிகேஷனை எல்லா மொபைல்லையும் கட்டாயமா இருக்கணுன்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அது மொபைல் மேனுஃபேக்சரர்ஸே கண்டிப்பாக அந்த இது வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் மொபைலை சேல் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்தது, ஒரு முதற்கட்ட எதிர்ப்பு வந்தது. அதை தொடர்ந்து இல்லை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணான்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல இப்போ வந்து மத்திய அரசாங்கம் இல்லை இந்த ஆப் வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு யூட்டன் அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி பார்க்கப்படுது சார். முதல்ல இந்த சஞ்சார் சாத்தி ஆப் அப்படின்னா என்ன, இதற்கு பின்னணி என்ன, எதற்காக உருவாக்கப்பட்டது, எதற்காக இப்படி ஒரு எதிர்ப்பு நாடு முழுக்க கிளம்புச்சுன்னு பாக்குறீங்க? இல்லை, இந்த சஞ்சார் சாதி ஆப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஏற்கனவே வந்து சஞ்சார் சாதி .gov.in அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன பண்றாங்கன்னா, சைபர் கிரைம் ரிலேட்டடான அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு இதுவும் பிளஸ் நம்ம அந்த IMEI நம்பரு இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஒரு வெப்சைட்டாக தான் இருக்குது. அதுல வந்து அவங்க வெரிஃபை பண்றதுக்கு அந்த டேட்டா வந்து இருக்குதா, நம்மளோட இது சிம் கார்டு வேற நம்ம பேர்ல வேற யாராவது சிம் கார்டு வச்சிருக்காங்களா, போன் காணா போச்சுன்னா IMEI நம்பரை வச்சு சொல்லுனாக்கா அங்க பிளாக் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு போர்ட்டல். அது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆப் கிடையாது. அதுதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட் கிளைம் பண்றது, ஒன்றிய அரசு கிளைம் பண்றது என்னன்னா, அது ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆப்பா கிளைம் பண்றாங்க. அதுக்கு ப்ரிகாஷனரி சேஃபா வந்து, அதாவது சேஃப்டி இது பர்பஸாவோ இல்ல செக்யூரிட்டி பர்பஸாவோ அதுல எந்த கூறுகளும் அடிப்படை கூறுகளாக அது சைபர் சேஃப்டி ஆப்னாக்க ஒரு அவேர்னஸ் ஆப்பாக கூட தான் கருதலாமே தவிர அது சைபர் சேஃப்டி ஆப்பாக கருத முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் கிளைம் பண்ற மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஆப்பாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. முதல்ல பேசிக்கா கவர்மெண்ட்டுக்கு வந்து, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய புரிதல் வேணும். சைபர் செக்யூரிட்டினா என்ன, சைபர் சேஃப்டினா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் வேணும். இவங்க ஒரு ஆப்பை வந்து சைபர் செக்யூரிட்டி ஆப் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது வந்து எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஹோல்ட் பண்ணுது, எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சைபர் சேஃப்டி ஆப் அப்படின்னாலும் இது வந்து மாதிரி எந்த மாதிரியான சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட IMEI நம்பரை வந்து யாரும் இது பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களோட இது வந்து சிம் கார்டு க்ளோன் பண்ணி இருக்கிறாங்களா, இல்லை உங்க பேர்ல வேற ஏதாவது நம்பர் வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட், ஃப்ராட் கால்ஸ் வந்துச்சுன்னா, ஸ்பேம் கால்ஸ் வந்துச்சுன்னா அதை அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தான் மேஜர் கிளைமா அவங்க வைக்கிறாங்க. இந்த மேஜர் கிளைமா வைக்கிறதுக்கு ஏற்கனவே வெப்சைட் இருக்குது. இந்த முயற்சியை நம்ம தவறுன்னு சொல்லலை. அதை வந்து ஓகே, இங்க இருக்கக்கூடிய இதுல வந்து இன்னைக்கு சைபர் கிரைம்ஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும் பொழுது இது ஓகே அப்படின்னு இருக்குது. ஆனா இங்க எங்க சிக்கல் வருது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு வெப்சைட்டா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்க வந்து நீங்க வேறுபட்ட தரவுகளாக, என்னுடைய தனிப்பட்ட தரவுகளாக எந்த தரவுகளையும் நீங்க கேட்கல. என்னோட லொகேஷன் என்ன, நான் என்ன ஃபோனு யூஸ் பண்ண போறேன், என்னென்ன நம்பர்ஸ் அதில் வச்சிருக்கிறேன், என்னோட கால் ஹிஸ்ட்ரி வேண்டியதில்லை, என்னோட ஃப்ளாஷ் லைட் எரியணுமா வேண்டாமாங்கிற ஆக்சஸ் கொடுக்க வேண்டியதில்லை, என்னோட கேலரியை கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி எல்லாமே வெப்சைட்டாக இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது.
அது எப்படின்னா, அதுவும் கூடுமான வரைக்கும் அதுல வேற எந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்டும் ரன் பண்ணலை அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஏன் அந்த அந்த இதோட பார்க்குறோம் அப்படின்னாக்க, இதுக்கு பின்னாடி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க முடியும். ஒரு தொழில்நுட்பம் வந்து எல்லா நேரங்களிலும் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவங்க வந்து ஏன் இப்படி தனிப்பட்ட தரவுகளை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது எதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்றது எல்லாமே இங்க பிரச்சனைக்குரியதா ஏன் மாறுது அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. ஏன் மாறுது அப்படின்னா, ஏற்கனவே கட்சி தலைவர்கள் மேல எதிர்க்கட்சி தலைவர்களையோ சமூக செயற்பாட்டாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் இவங்க குறிவைத்து பெகாசஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு உளவு மென்பொருள் வந்து நிறுவப்பட்டு உளவு பார்க்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. அது நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பினாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இது நடந்து முடிகிற காலகட்டத்தில் நீங்க வந்து இப்படியான ஒரு ஆப்பை கொண்டு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இயல்பாக இதை பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை. ஒரு செயலி நீங்க வந்து பாதுகாப்பை, இணைய பாதுகாப்பையும் உங்களுக்கான பாதுகாப்பையும் கொடுக்குது அப்படின்னா, அந்த மேஜர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை அந்த இது பண்ணுதா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதாக்கா, அங்கேயே அது இல்லை அப்படின்னா இது வந்து சைபர் செக்யூரிட்டி ஆப்பாவோ சைபர் சேஃப்டி ஆப்பாவோ பார்க்க முடியாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியப்படுது. அப்போ இருக்கும் பொழுது என்னோட தரவுகளை நான் எல்லா நேரங்களிலையும் நான் கொடுப்பது அப்படிங்கிறது இல்லை கம்பல்சரி ஆன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா எங்க எதுக்கு வருதுன்னா ஸ்டேட் சர்வைலன்ஸ்க்கு. ஸ்டேட் சர்வைலன்ஸுங்கிறது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது இல்லை, ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டேட்டாவே சொல்றோம். ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து நம்ம அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேட் சர்வைலன்ஸ், ஸ்டேட் ஸ்பான்சர்டு. முன்னாடி பெகாசஸை வந்து எப்படி சொல்றாங்கன்னாக்க ஸ்டேட் ஸ்பான்சர்டு அட்டாக்கா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஆனா இது வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு, ஸ்டேட் சர்வைலன்ஸ், டைரக்ட் சர்வைலன்ஸா, ஸ்பான்சர்டு சர்வைலன்ஸ் கூட இல்லை, ஸ்டேட் சர்வைலன்ஸாவே இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் சந்தேகத்தை தான் எல்லாரும் எழுப்புறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து தான் இதுக்கான எதிர்ப்பு குரல் வந்து இந்த 3 நாட்கள்லையும் வந்து அதிக அளவுல எதிர்ப்பு குரல் வருது. இது வந்து இந்த டிஜிட்டல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய எண்ணியல் ரிலேட்டடான அந்த ஜனநாயகம் இருக்கும்ல, மக்களாட்சி இதுக்கு வந்து இதை வந்து டிஜிட்டலாவே அதை வந்து ஹராஸ் பண்ணி இங்க ஒரு மோனோபாலியையும் அங்க ஒரு டிஜிட்டல் ஃபாசிசத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம அதை வந்து டிஜிட்டல் ஃபாசிசம்னே சொல்லலாம். சார், நீங்கள் டிஜிட்டல் ஃபேசிசம்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனால் முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்கவே தினம்தோறும் இந்த சைபர் கிரைம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை என்பது யார் யாருக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் இந்த சைபர் கிரைமில் டெய்லி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிக்கல் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பேன் இந்தியா ஆப்பாக உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக தானே சார் எடுத்துக்க முடியும். இதில் வேற என்ன குழப்பங்கள் இதில் வந்துருச்சுன்னு பார்க்கலாம் நம்ம. இல்லை இல்லை, அந்த நோக்கம் வந்து தவறுன்னு நான் சொல்லலை. நான் வந்து என்ன சொல்கிறேன், அவங்களோட நோக்கம் அதாவது இணைய குற்றங்களை தடுப்பதற்காக ஒரு செயலியை உருவாக்குறோம் அப்படிங்கிற நோக்கம் சரி, அதை விட்டுருவோம். ஏன்னா மக்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசின், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை. அவங்கள வந்து எந்த இன்னலுக்கும் ஆளாகாமல் எப்படி இராணுவ பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார்களோ அதே மாதிரியான பாதுகாப்பை, டிஜிட்டல் பாதுகாப்பும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. அந்த அரசின் கடமைக்கு இவங்க வந்து பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுல ஓகே. ஆனா இங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னா, நீங்க 2020 ஆரோக்கிய சேது அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? அந்த பெருந்தொற்று காலகட்டத்துல ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அந்த ஆரோக்கிய சேது ஆப் வந்து டேட்டாவை வந்து பிரீச் ஆகி டார்க் வெப்ல போச்சு. அது அரசு அப்புறம் என்ன சொன்னாங்க, இது அரசோட செயலி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாங்க. அது வந்து அப்படியான பேச்சும் அடிப்படை, அதை விட்டுருவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டா வந்து வெளியில வந்து டார்க் வெப்ல கிடைக்குது. எத்தனை மில்லியன்ஸ் ஆதார் டேட்டா இருக்குது, கடந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு மில்லியன் டேட்டா வந்து வெளியில போயிருக்குது, டார்க் வெப்ல கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டாகவும் இருக்குது. இப்போ ஆதார் டேட்டா அப்படிங்கிறது வந்து வெறும் டேட்டா இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா. ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபரின் அங்க அடையாளங்களை காட்டக்கூடிய, அதாவது ஃபிங்கர் தம்பிரிண்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஐரிஸ் ரெகக்னைசேஷனோட, கார்னியாவோட இம்ப்ரிண்ட்,
இப்படி எல்லா விதமான டேட்டாவும் சேர்ந்து அது வந்து வெளியில வந்து திருடப்பட்டு அரசால் நிர்வகிக்கப்பட்ட, அரசால் பாதுகாக்கப்படுகின்ற இப்படியான இடத்துல இருந்து அது திருடப்பட்டு போகுது. அப்போ அப்படியான போகப்பட்ட டேட்டா இருக்கும் பொழுது நீங்க கோவின் அப்ளிகேஷன் இது பண்ணப்பட்டது அப்படின்னு வரும் பொழுது, என்ஐசி சர்வர்ஸ் வந்து ஹேக் ஆகப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இது எப்படி இந்த கட்டமைப்பாக, அரசின் கட்டமைப்பாக இது வந்து அரசு தன்னோட பாதுகாப்புக்கு, இந்த சைபர் கிரைம்ல இருந்து, சைபர் அட்டாக்ல இருந்து பாதுகாப்புக்கு தன்னை எப்படி வலுப்படுத்தி இருக்குங்கிற கேள்வியே வருது இல்லையா? அந்த கேள்வியிலிருந்து தான் இந்த கேள்வியும். இது வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அரசே வல்னரபிள் தான். இங்க அரசே அந்த அந்த மாதிரியான இதுக்கு வல்னரபிள் கேட்டகரியில தான் இருக்குது. பேங்கோட இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேங்கோட டேட்டா வந்து திருடப்பட்டது, பேங்க் ஹேக் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருந்தது இல்லையா? அப்போ இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் என்ன, இதை பற்றி அவங்களோட பார்வை என்ன அப்படிங்கிற பார்வையில இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலாக நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டியை எப்படி என்ஹான்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கக்கூடிய இடம் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது நீங்க இந்த ஆப்புங்கிறதே தேவையில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது. ஏன் கருதப்படுகிறதுனா, எந்த ஒரு பாதுகாப்பு அம்சத்தையும் அதை தரவில்லை அப்படிங்கிறது தான். அது ஒரு போர்ட்டலாக இருக்கிறதுனா அந்த போர்ட்டலுக்கு தனி ஆப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க சேட் பாட்டாக நிறைய இதெல்லாம் வாட்ஸ்அப் வழியாக சேட் பாட் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் சிஸ்டத்தை இன்னமும் சேட் பாட் வழியாக கொண்டு போயிடலாம். கம்ப்ளைண்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு இதுன்னா எளிமையாக்குறோம், மக்களுக்கு எளிமையாக்குறோம் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு கம்ப்ளைண்டை செய்வதற்கு ரொம்ப எளிமையாக செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சேட்பாட் சிஸ்டம்லாம் வந்துருச்சு இல்லையா? எதுக்கு நீங்க வந்து இந்த ஆப்புக்குள்ள போறீங்க, புதுசா எல்லா ஆக்சஸையும் கொடுக்க வேண்டிய ஆப்புக்கு போறீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி வருது. இன்னொன்னு, எல்லா நேரங்களையும் கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகளும், வேணுங்கின்ற விஷயத்தை அவர்களால் நீக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்க்கவும் அவர்களால் முடியும் அப்படிங்கிறதே இங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தான் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். இது எப்படி கருதப்படுகிறது அப்படின்னாக்க, இன்னைக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான ப்ரீலோடட் அப்ளிகேஷனாக அவங்க சொல்லப்படுறதும், ஓடிஏ அதாவது ஓவர் த ஏர் அப்டேட்னு சொல்லக்கூடிய ஓடிஏ அப்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஓஎஸை வந்து நீங்க அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, செக்யூரிட்டி அப்டேட் வருதுன்னா செக்யூரிட்டி அப்டேட் வரக்கூடிய எல்லா மொபைல்லையும் இது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்றதும் இங்க இருந்து தான் இங்க பிரச்சனை வருது. இதற்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்பட்டது. எப்ப அப்படின்னாக்க, யுஐடிஏ வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கேட்கும் பொழுது இந்த சிக்கல் வந்துச்சு. டோல் ஃப்ரீ நம்பர் நமக்கு தெரியாமலே நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்துச்சு, ரைட்டுங்களா? டோல் ஃப்ரீ நம்பர் நமக்கு தெரியாமலே அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டது. யுஐடிஐ டோல் ஃப்ரீ நம்பர் இப்ப நீங்க யுஐடிஐ தேடி பாருங்க, உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்குதான்னு பாருங்க, இருக்காது. ஆனா சில காலம் எப்படி இருந்துச்சு, சில காலம் எப்படி காணாமல் போனது, உங்களோட மொபைல்ல இருந்து எப்படி காணாம போச்சு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தனக்கே தெரியாமல் ஒரு நம்பர் உள்ளே வருவதும், தனக்கே தெரியாமல் ஒரு நம்பர் வெளியே போவதும், சேர்க்க முடியும் எடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்க்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு மீது எந்த மாதிரியான தரவுகளையும் இல்லை ஃபைல்களை கோப்புகளையும் அவர்களால் சேர்க்கவும் முடியும், எடுக்கவும் முடியும், நீக்கவும் முடியும் அப்படிங்கக்கூடிய இடத்திலிருந்து தான் இந்த அச்சுறுத்தல் வருகிறது. சார், இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்ல இந்த சஞ்சார் சாதி அப்படின்ற ஆப்பே பெரிய பிரச்சனையா இல்ல மேண்டேட்டரி இன்ஸ்டாலேஷன் பிரச்சனையான்னு பார்க்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஆப்பே பிரச்சனைன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறீங்க. ஆனா மத்திய அரசாங்கம் வந்து இல்ல, இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஸ்டாலேஷன் மூலியமா பல மொபைல் போன் வந்து திருடு போனது, அதெல்லாம் மீட்கப்பட்டது, அதனால வந்து இந்த ஆப் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உபயோகமா இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை வச்சாங்க. ஆனா அதை வந்து பின்வாங்கிட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ஒரு வாதம் இங்க பெருசா பேசப்படுது இல்லை சார்? இல்ல, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலா வந்து என்னன்னா, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நீங்க sanjarsathi.gov.in வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா மீட்கப்பட்ட போன் எவ்வளவு, பிளாக் செய்யப்பட்ட போன்கள் எவ்வளவுங்கிற ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும் இந்த ஆப்ல இருந்து எவ்வளவு தூரம் மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது ஆப்புங்கிற வெப்சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா இது வெப்சைட்டாக பார்க்கும் பொழுது என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது 26 லட்சம் மொபைல் வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கிறாங்க.
42 லட்சம் வந்து மொபைலை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல வந்து ட்ரேஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைலை வந்து திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 லட்சம் தான். மொபைலை பிளாக் செய்யப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 42 லட்சம். அப்போ நீங்க அந்த கம்பேரிட்டிவா பாருங்க. இதுல வந்து கண்டுபிடித்து திரும்ப அந்த பயனாளர்களுக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்ப சொன்ன விழுக்காடுலயே வந்து பாத்தீங்கன்னா பாதி பாதி தான், கண்டுபிடிச்சதுக்கும் பிளாக்குக்குமே. அப்ப காணாம போனது டோட்டல் சம் 66 லட்சம்ங்கிறது வந்து காணாம போனது, தோராயமாக காணாம போனது 66 லட்சம் அப்படின்னா அதுல கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 24 லட்சம் தான். அப்போ கண்டுபிடிக்காமல் அந்த அந்த பயனிழக்க செய்கிறது, அந்த போனை பயனிழக்க செய்ய வைக்கிறதுக்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த ஆப் இல்லாமல் கூட இந்த ஆப் அதை எதையும் செய்ய போறது இல்லை. சஞ்சார் சாதி ஆப் வந்து எதையும் செய்ய போறது இல்ல. சஞ்சார் சாதி ஆப் டைரக்டா அதை போய் பிளாக் பண்ண போகுதா? இல்ல. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி தான் தே ஆர் கோயிங் டு பிளாக் அப்படிங்கிறது தான். அதை தடுப்பதற்கோ முடக்குவதற்கோ இல்லை கண்டுபிடித்து கொடுப்பதற்கோ ட்ரேஸ் பண்ணுவதற்கோ வந்து அதை வந்து இவங்க தான் செய்ய போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒன்று வச்சுக்குவோம், உங்களுக்கு எளிய முறையில சொல்றது அப்படின்னாக்க, கூகுள்ல வந்து உங்களுக்கு ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க எந்த மெயில் ஐடியில கொடுத்து லாகின் பண்ணிருக்கீங்களோ, இல்ல எந்த மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிருக்கீங்களோ, அதை வந்து நீங்க ஒரு டெஸ்க்டாப்ல கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் கடைசியாக எங்க ஆக்டிவேட் ஆயிருக்குது, எங்க வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். அதாவது ஓரளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க வந்து கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒருத்தர் வந்து மொபைல் ரயில்வேல வரும்பொழுது, கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரும்பொழுது வந்து ரயில்ல வந்து மிஸ் பண்ணப்பட்டது, அதாவது ட்ரெயின்ல மிஸ் பண்ணப்பட்ட ஒரு போனை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டோரி வந்து இருந்துச்சு. அது எப்படி கூகுள் ஃபைண்ட் மூலமா, ஃபைண்ட் மை டிவைஸ் மூலியமா கண்டுபிடிச்சு கூகுள் மேப்போட எப்படி இது பண்ணி எப்படி அந்த போனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது யூசரே வந்து அந்த ஆப் வழியாக தன்னோட இது எங்க இருக்குது அப்படிங்கறத வந்து பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா இதுல அப்படியான ட்ரேசிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு, போலீஸ்க்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு அவங்களோட லொகேஷன் ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரியான இதை இருக்கிறாங்க. அந்த IMEI எந்த டவருக்குள்ள ஆக்டிவேட் ஆயிருக்குது அப்படிங்கறதுல இருந்து அதை வந்து தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. கண்டுபிடிக்காமல் முடியாமல் போறதும் இருக்குது அப்படிங்கிறதும் இதுல வந்து அவங்க கொடுத்துருக்க டேட்டா படியே அது வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த டேட்டா வந்து இப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிதலா எடுத்துக்க முடியும். அப்போ இதை வந்து நமக்கு வந்து இதை அச்சுறுத்தலாக நான் சொல்லலை. அச்சுறுத்தலான்னா ஆப்பா வரும்பொழுது நான் அச்சுறுத்தலா சொல்றேன். அது வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டும், வேணாங்கிறவங்க விட்டுட்டு போகட்டும் அப்படிங்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க இதை மேண்டேட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுதுதான், மேண்டேட் ப்ரீ இன்ஸ்டாலேஷன் வரும்பொழுதுதான் இதுக்கு வந்து பிரச்சனையா வருது. நான் இதை விட வேற ஏதாவது எனக்கு வந்து எனக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா, இதை விட வேற ஏதாவது ஒண்ணு செக்யூர் பண்றதுக்கு நான் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அங்க போவேன்ல. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, இங்க மேண்டேட் பண்ணும் பொழுதுதான் இங்க இந்த பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு கட்டாயப்படுத்துதலும் வந்து நீங்க வந்து எப்போ வந்து இருக்குன்னா, அது சமூக நலனுக்கு அக்கறையாக இருக்கிறது, ஒரு சமூக பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு அந்த தைரியம் இருந்திருந்தால் இந்த சிக்கல் நேரிட்டு இருக்காது. அவங்க வந்து இந்த 3 நாட்கள்ல இப்படியான வேறுபாடுகளான நிலையை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒரு சின்ன உதாரணம் தான். இப்போ என்னோட மொபைல் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோனில் வந்து நான் அந்த சஞ்சார் சாதி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து அவங்க மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னோட மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்து நான் வந்து அந்த ஆப்பில் ரிப்போர்ட் பண்ண முடியும்? எப்படி அந்த ஆப் வந்து பேக் எண்டில் ஒர்க் பண்ணி என்னோட மொபைலை வந்து டிடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதனால தான் சொன்னேன் இந்த ஆப் பயனுள்ளதுன்னு சொன்னது. இல்லை, அதை எப்படி வந்து கொடுக்க முடியும்? நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் இங்கே தேவைப்படுறது IMEI நம்பர் தான் கேட்கு, ரைட்டுங்களா? இப்போ என்னன்னா, சஞ்சார் சாதி ஆப்ல வந்து உங்களோட லொகேஷன் ஆனா இருந்துச்சுன்னா வந்து அதை வச்சு அந்த லொகேஷனை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் திருடணும்னு நினைக்கிறவங்க வந்து நேரடியாக அப்படியே பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறதுல இருந்து தான் இருக்குது. இல்லை ஒரு சமூக விரோத காரணத்தால வந்து அதை அப்படியே பயன்படுத்துவாங்கங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. அவங்க வந்து ஏதாவது பண்ணி தான் அவங்க புது டிவைஸ் மாதிரி தான் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே தவிர நீங்க அப்படியே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இங்க என்னன்னா,
இந்த ஆப்பின் வழியாக உங்களுக்கு சமூக விழிப்புணர்வு, இந்த சைபர் கிரைமை பத்தின விழிப்புணர்வு கருத்துகள் வரும் அப்படிங்கிறது ஓகே. அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதனால் கண்டுபிடிக்கப்பட்டுரும், இதனால் இது போட்டிருக்காதனால இது சேஃப் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஸ்பாம் கால் வருது அப்படின்னா, ஸ்பாம் கால் வரத நீங்க எங்க தடுக்கணும்? கால் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தடுக்கணும். அப்ப கால் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்னா இது யாரோட வேலை? டெலிகாம் ஆபரேட்டரோட வேலை. அப்போ நீங்க எங்க ரீடைரக்ஷன் பண்ணிருக்கணும்? டெலிகாம் ஆபரேட்டர்கிட்ட நீங்க ரீடைரக்ஷன் போயிருக்கணும். ஸோ உங்களோட கைட்லைன்ஸ் எங்க இருக்கணுங்கிறது இருக்குல்ல, அதை தாண்டி நீங்க வந்து இது பண்றதுக்கு சரி டிஜிட்டலா வந்து அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த கவர்மெண்டோட ப்ரோக்ராம் என்னவா இருந்திருக்கு? டிஜிட்டல் லிட்ரஸியை பத்தி, ஏஐ லிட்ரஸியை பத்தி இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குது? எவ்வளவு பேரை இந்த கவர்மெண்ட் ட்ரெயின் பண்ணிருக்குது? எவ்வளவு பேருக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குது? அவேர்னஸ்ங்கிறது வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஒரு இடத்துல போட்டு ஒரு ஆப்பை போட்டு நீங்க பாத்துக்குங்கிறது இல்லை. அது படித்தவர்களுக்கு போதுமானது. படிக்காதவர்களுக்கு அவர்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க? அப்ப அந்த ஆக்சசபிலிட்டி கொஸ்டின் ஆகுது இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைகளையும் சேர்த்துதான் நம்ம அதை பார்க்கிறோம். இது வந்து செக்யூரிட்டி ஆப்னு சொல்றதுக்கான அடிப்படையிலேயே அப்படி கூப்பிடு, அதை அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு வர. ஏன்னா அது தவறான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குது அப்படிங்கறது வந்து எதுக்காக சொல்றேன்னா, அது உங்களோட டிவைஸை பாதுகாக்கல. அட்லீஸ்ட் உங்களை வந்து உங்களோட டிவைஸையோ உங்கள்ட்ட இருந்து வந்து பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது, அதற்கான கூறுகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுல ஒரு இது இருக்குது. அப்படியான கூறுகள் இல்லைங்கிறது தான் நீங்க அது வந்து பாதுகாப்பான ஆப், அது பாதுகாப்பை உறுதி செய்யுங்கிறத சொல்லாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்றது. அப்படிங்கறத நம்ம வந்து என்னன்னா தவறான தகவல்கள் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அதை சொல்றோம். அப்ப இது ஒரு வகை இருக்குது. இதை வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து வெறும் இந்த இடத்துல இருந்து நம்மளை உளவு பார்க்கப்படுகிறதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற இடத்துல இருந்து மட்டும் இதை சொல்லலை. நம்ம வந்து இன்னும் அதை விரிவாக பார்த்து இதுக்கான இன்னொரு கோணங்களும் இருக்குது அப்படிங்கிற இடங்களையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்குது. இப்போ இது ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இவங்க வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் மாதிரி, ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மாதிரி இவங்க ஒரு பிளே ஸ்டோரை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? இது அடுத்த கட்டமாக எங்கு போகும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நீங்க சஞ்சார் சாத்தி வந்து ப்ரீ இன்ஸ்டாலா இருக்கணும்னா அதே மாதிரி நீங்க வந்து எங்களோட பிளே ஸ்டோரை தான், எங்களோட பிளே ஸ்டோர் வழியாக தான் இவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ள வருவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா அங்க வரும். அப்போ நான் என்ன ஆப் பயன்படுத்தணும், நீங்க என்ன ஆப் பயன்படுத்தணுங்கிறது எல்லாத்தையுமே அரசுக்கு வந்து டெலிபரேட்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய, இல்ல அவங்க கண்காணிக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனா, தொடர் கண்காணிப்பு வளையங்கள்ல எல்லாத்தையும் வந்து சந்தேக பார்வையாகும், தங்களோட குடிமக்கள் அனைவரையும் சந்தேக பார்வையோட பார்ப்பது சரியா, இது இந்த மக்களாட்சி தத்துவத்துக்கு சரியானதா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். சார், இப்போ நீங்க கண்காணிப்புன்னு சொல்லும் போது எல்லாமே கண்காணிப்பு கீழே தானே சார் இருக்கு. நீங்க டிஜிட்டல் ஃபேசிசம் சொல்லும் போது எல்லா ஆப்புக்கும் அது பொருந்தும் தானே. இப்போ வந்து யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து இன்பில்ட் ஆப்பா நமக்கு வந்துருச்சு. எல்லாருமே நம்ம சர்வீல் பண்றாங்க. நம்ம போன்ல பேசுறதுதான் ஒரு டேப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம முன்னாடி காட்டுறாங்க. என்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து அந்த இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்க. எல்லாமே சர்வேலன்ஸ் கீழே இருக்கும்போது அந்த ஒரு சிஸ்டம்க்கும் இந்த ஒரு இதுக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம் இருக்கும்னு பாக்குறீங்க? இல்ல, இது நல்ல கேள்விதான். இப்போ இதே கேள்விதான் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியும் கூட. ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் எல்லா ஆக்சஸும் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ஏன் அந்த ஆக்சஸை கொடுக்க கூடாது அப்படிங்கறத அந்த கேள்வியோட இடத்துலயே நான் அப்படியே புரிஞ்சுக்கலாம். நேரடியாக அந்த கேள்வியின் பொருள் அதுதான். அதே கேள்வியா எடுத்துக்கிட்டு கூட நான் பதில் சொல்றேன். இப்போது நம்ம மற்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆக்சஸும், மற்ற நிறுவனங்கள் இந்த தரவுகளை எதற்கு பயன்படுத்துகிறார்கள், வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கும் வச்சுக்கும். ஆனால் முழுமையாக நம்மளோட தரவுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களால நேரடியாக ஒருத்தவங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா, அன்லஸ் அதர்வைஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்டு இல்லாத வரைக்கும் தனிநபருக்கான ஆபத்து அப்படிங்கிறது வந்து அதுல இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து வரும். ஆனா உங்களோட தரவுகள் அந்த ஆப்புக்குள்ள போகும்பொழுது கூட எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த இதுல வந்து முக்கியமான சட்டங்கள்ல வந்து இந்த டிபிடிபி ஆக்ட் 2023 இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ரொம்ப முக்கியமான சட்டமா நான் பார்க்கிறேன். அது வரவேற்கக்கூடியதாகவும் நான் பார்க்கிறேன். ஏன் வரவேற்கக்கூடியதாக பார்க்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து அது முழுமையாக சரியாக செயல்பட்டால் அப்படின்னா அது ஒரு நல்ல சட்டமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அங்க வந்து நீ என்ன பர்பஸ்க்காக என்கிட்ட சொல்லி வாங்குறியோ, என்னோட தரவுகளை பயன்படுத்த விரும்புறியோ, நான் எப்ப எனக்கு வேண்டான்னு சொல்றேனோ அப்ப நீ டெலிட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய என்னோட கன்சென்ட் இல்லாமல் என்னோட இதை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, அது வந்து என்ஷூர் பண்ணுது. எது டிபிடிபி ஆக்ட், இந்த யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த டிபிடிபி ஆக்ட் வந்து என்ஷூர் பண்ணுது. அந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அப்ப எனக்கு வந்து அது ஒரு லீகல் ஒரு சேஃப்கார்டு கொடுக்குது. அந்த லீகல் சேஃப்கார்டு கொடுக்கும் பொழுது இதே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அந்த லீகல் சேஃப்கார்டை நான் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருக்கு. அதை வந்து தெளிவாக அந்த டிபிடிபி ஆக்ட் வந்து வரையறுத்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பல முறை படிச்சு பார்த்துட்டேன். எனக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த டிபிடிபி ஆக்ட்ல இருக்கக்கூடியது இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் ஒரு ஆதாரோட டேட்டா பிரீச்ல லீக் ஆகுது அப்படின்னா அதற்கு இந்த அரசாங்கம் எனக்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் என்ன? தனி நிறுவனம் வந்து ஒரு இந்த மாதிரியான பிரீச்சுக்கு டேட்டா லீக் ஆகுது அப்படின்னா எனக்கு அது காம்பன்சேஷன் கொடுக்கணும் லீகலாவே. எனக்கு இந்த டிபிடிபி ஆக்ட் வந்து அதை எனக்கு உறுதி செய்யுது. என்னோட தரவுகள் காணா போயிடுச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு என்னை கேள்வி கேட்கறதுக்கு வந்து அந்த உரிமையை உறுதி செய்திருக்கிறது இந்த டிபிடிபி ஆக்ட். ஆனால் இதே ஒரு அரசிடத்திலிருந்து இந்த இது போயிருக்கு அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதும் அவங்கள்ட்ட இருந்து காம்பன்சேஷன் வாங்குவதற்கும் வசதி இருக்குதான்னு கேட்டா எனக்கு தெரிந்த வரை, என் அறிவுக்கு உட்பட்ட வரை அது இல்லை அப்படிங்கிற புரிதல்ல தான் நான் இருக்கிறேன். ஒருவேளை அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான சரத்துகளோட யாராவது சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் இந்த டிஃபரன்ஸாக பார்க்கப்படுது. தனிநபருக்கு எவ்வித அச்சுறுத்தலும், அதாவது வாழ்வியலுக்கான எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்தப்படும்ன்ற தெரிந்தே பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு. ஆனா நம்ம எங்க சென்சிட்டிவா மாறுறோம் அப்படின்னாக்க, இந்த தனிநபர்கள் கிட்ட தரவு, அதை தனி நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள்கிட்ட தரவுகள் கொடுக்கும் பொழுது எங்க சென்சிட்டிவா ஆகிறோம் அப்படின்னாக்க, இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவால வரக்கூடிய உற்பத்தி செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐல நம்ம கான்வர்சேஷனல் ஏஐக்கு வரும்பொழுதுதான் அதுல வந்து நம்ம இன்னும் கூடுதலாக எப்படி அரசுகிட்ட வந்து நம்ம வந்து இவ்வளவு கராராக இருக்கிறோமோ அதே மாதிரியான பெருநிறுவனங்கள்ட்டையும் நம்ம அதே கராறுகள் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வரும். ஏன்னா அந்த சர்வைலன்ஸ் வந்து இந்த சர்வைலன்ஸும் அந்த சர்வைலன்ஸும் ஏறத்தாழ ஒன்று அப்படிங்கிற இடத்துக்கு வரும். இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட கேள்விக்கு நான் சரியாக விடை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு கூடுதலான இதையும் தகவலையும் நான் சொல்ல இதுப்படுறேன். அரசு கிட்ட போகும் பொழுது இந்த மாதிரியான இதை கொடுக்கும் பொழுது ஒரு தனி அரசு எந்திரமே இந்த வேலையை செய்யலாம், இல்ல அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் என்னோட தரவுகளை வைத்து கொண்டு எது வேணாலும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அரசு எந்திரத்துல எல்லாரும் சரியாக இருப்பார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. சார், இப்போ நீங்க ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா இந்த ஆப் வந்து இப்போ வந்து அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க. ஆனா வருங்காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பட்சத்துல மத்திய அரசாங்கம் என்னென்ன வழிமுறைகளை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து மக்கள் மத்தியில் இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணப்பட்டதான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். அது எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. இப்போ மேற்கொண்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மீண்டும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்ப ரீதியா என்னென்ன படிநிலைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அடிப்படையில வந்து என்னன்னா அரசு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நாங்கள் பாதுகாப்பானவர்கள், உங்கள் எல்லாரோட பாதுகாப்பும் தான் நீங்கள் அது முக்கியத்துவம் அப்படிங்கிறது முதன்மை அப்படிங்கிறத வந்து அரசு உறுதிப்படுத்தணும். இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அரசு பாதுகாப்பானதாக தான் இருக்கிறது, யாரோட எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத வரைக்கும், ஒரு கம்யூனல் கிளாஷ் இல்லை, ஒரு எந்த வயலன்ஸும் இல்லை அப்படிங்கக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய இடத்திலிருந்தோ ஒரு வெறுப்புணர்ச்சியை இல்லாத இடத்திலிருந்து இந்த அரசு வந்து வரும் பொழுது இந்த அரசின் மீதான நம்பிக்கை கூடும். அதை என்ஷூர் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த தரவுகளுக்கு வந்து நம்மளோட தரவுகள் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது. இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இதை ரஷ்யாவோட கம்பேர் பண்றதுக்கான சில நேரங்களில் மேக்ஸ் ஆப் மாதிரியான விஷயங்கள், வாட்ஸ்அப்புக்கு பதிலாக ரஷ்யா வந்து மேக்ஸ்ன்னு ஒரு ஆப் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு வராங்க இல்லையா? அப்போ வரும்பொழுது என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து
நேரடியாக முழுமையான ஜனநாயக நாடாக இன்றும் கருதப்படுவதில்லை. அதுக்கு ஒரு சர்வாதிகார போக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் ஒத்துக்கணும். சீனாவுக்கும் அப்படியான சர்வாதிகார போக்கு இருக்குது அப்படின்னு ஒத்துக்கணும். இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்மளது உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக நம்ம கருதப்படும் பொழுது மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்துவது என்பது அரசின் தலையாய கடமை. அந்த தலையாய கடமையை செய்துவிட்டு அவர்களுக்கு இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லா சிஸ்டமும் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. சைபர் செக்யூரிட்டியை பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ராணுவ தளவாடங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஒதுக்குறீங்க, ரைட்டுங்களா? பட்ஜெட்ல அதுக்கு வந்து ஒதுக்குறீங்க. சைபர் செக்யூரிட்டிக்காக இந்த நாடு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணுவது என்ன? சைபர் சேஃப்டியை பற்றி அவேர்னஸுக்காக இந்த பட்ஜெட் ஒதுக்குவது என்ன? அதற்காக அரசு முன்னெடுக்கக்கூடியது என்ன? வெறும் வீடியோவாக போடுவது அல்ல. அப்படி ஒரு அவேர்னஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட முடியாது. வெறும் வீடியோ வழியில மட்டும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட முடியாது. நேரடியாக மக்களை சந்திச்சு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு தென் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ஓரளவு படிப்பு இருக்கக்கூடிய கிராமங்கள் அளவுலையும் தமிழ்நாட்டிலையும் நிறைய படிப்பு இருக்கு, கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் அங்கங்க அப்படி நிறைய படிப்பறிவு உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த இதை கொண்டு போய் சேர்க்கணும்ல, போதுமான புரிதலை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்ப அவர்களுக்கும் அந்த இது இருக்கணும்ல. அப்ப அந்த இடங்கள்ல இருந்து பார்த்து அடிப்படை அறிவை ஊட்டுவதற்கு இந்த அரசு எவ்வளவு நிதியை ஒதுக்குது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒதுக்கி ஒரு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தி விட்டால் அரசின் மீதான சந்தேகங்கள் விலகும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ரைட் சார், உங்களோட விரிவான விளக்கத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.